ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒன்று சூப்பரான தக்காளி ரசம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போது தக்காளி ரசம். தக்காளி நான் ஒரு 5 தக்காளி 6 தக்காளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 3 தக்காளி அரைச்சிப்போம், ஒரு 3 தக்காளி இந்த ரசத்தில் சேர்த்துப்போம். இப்போ புளியை கரைச்சிடலாம். புளியை கரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த ரசம் உடம்பு ஹீட்டை குறைக்கும். ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் ஃபீவர் டைமுக்கெல்லாம் இந்த ரசம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இப்போ இந்த வெயிலுக்கெல்லாம் தக்காளி விலை ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கும். நல்லா அழகாக சூப்பராக தக்காளி ரசம் பார்த்துடலாம். இதில் ஒரு சில டிப்ஸு, இது எப்படி பண்ணுறோம், நார்மலாக ரசம் தானேன்னு சிம்பிளாக நினைக்காதீங்க. இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு அப்புறம் சொல்லுவீங்க. ஷைலூஸ் கிச்சனில் சில டிப்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கு எல்லாருமே இங்கே அடிமை, பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா புளியை கரைச்சி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு, இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். அரைக்கும் போதும் ஒரு 3 தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா இதை கரைச்சி எடுத்தாச்சு. இதோட நம்ம அந்த 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளியை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா கட் பண்ணி இதில் அந்த தக்காளி ஜூஸு இது நல்லா இறங்கிடும். இதில் நம்ம ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஷைலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸ் வரும். இல்லை சின்ன நுணுக்கமான டிப்ஸ் எல்லாம் இருக்கும். நார்மலாக தக்காளி வரைக்கும் போட்டு இது பண்ணுவோம். நான் அதில் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்றதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸை நான் தரேன். இப்போ பார்த்துக்கோங்க. ஜார் எடுத்துக்கிறோம். இதோட நம்ம சீரகம் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சீரகம் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்னன்னா மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரசத்தோட டேஸ்ட்டு இதில் தான், இந்த அரைக்கிறதுல தான் இருக்குது. இதில் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இப்போ காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பூண்டு இதில் சேர்த்துக்கிறோம். தோல் உரிக்காத பூண்டு தான் சேர்க்குறேன். தோல் உரித்து போட்டோன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன் இதில். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நல்லது நம்மளுக்கு, பார்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ரசத்துக்கு தக்காளி தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே. இதில் இந்த ரசத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ 3 தக்காளி, காஞ்ச மிளகா, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு சேர்த்தாச்சு. இப்போ இதோ நல்லா மைய அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இதை நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு. இப்போது இதோட நம்ம அதை எடுத்து ஆட் பண்ணிட போகிறோம். வாங்க அரைஞ்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, குறை மீடியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்காது, நல்லா குறைன்னு கொஞ்சம் மிக்ஸி ஒன்றும் பாதியமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை தக்காளியோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதோட கலரே வேறு இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வைக்கிற ரசத்துக்கும் இந்த தக்காளி ரசத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த கலரிஷாக இருக்கா. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் வாங்க. இதை தாளித்ததுக்கப்புறம் இந்த தாளிப்போட இந்த ரசத்தோட டேஸ்ட்டும் சரி, இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க இப்போ கடாய் வச்சிட்டோம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ அந்த தாளிப்புக்கு நார்மலாக பூண்டு இதில் தட்டி வைக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதை போடும்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சா. இப்போது பூண்டு தட்டி வச்ச பூண்டை அதில் போட்டுக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டை நல்லா தட்டி அதோடு சேர்த்துட்டேன். அதை நல்லா வதக்கிடுறேன். இது வதக்குனதுக்கப்புறமா தான் இப்போ நான் காஞ்ச மிளகா சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா அந்த வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ அந்த காஞ்ச மிளகாவை சேர்க்குறேன். இந்த தாளிப்பு தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சுது. பூண்டு நல்லா ஒரு 5 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன். இப்போ அதோடு நல்லா காஞ்ச மிளகாவை போட்டு
நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இது பண்ணிட்டேன். இதோட பெருங்காயம் கரெக்டாக ஒரு அரை ஸ்பூன் கூட இருக்காது, அது 1/4 ஸ்பூன் கிட்ட தான் இருக்கும். ஏன் இந்த தனித்தனியாக அப்படி போடுறேன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டுறது இல்லை, சிம்பிளாகவே அதில் சொல்லிடுறது. ஒவ்வொருத்தரும் நிறைய தண்ணி வச்சுட்டு இவ்வளோ போடுறேன், இவ்வளோண்டு வச்சுட்டு எல்லாம் அளவு வச்சுட்டு இந்த அளவுன்னுவாங்க. இது நான் போடுறப்போ உங்களுக்கு தெரிகிற அளவே பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துட்றேன். பார்த்துக்கோங்க, நல்லா க்ரீனிஷாக செமையாக அந்த தாளிப்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நம்மளோட சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, நல்லா தாளிப்பு வந்துடுச்சு. இந்த தாளிப்பு ஸ்மெல்லிலே 7 ஊருக்கு நம்ம ரசத்தோட ஸ்மெல்லு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்டி அதில் தூக்கி ஊற்ற வேண்டியது தான். டேஸ்டியான ரசம் ரெடி. ஷைலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய வியூவர்ஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய தேங்க்யூ சொல்லிடுறேன். அப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நம்மளுடைய அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. இப்போ இதோடு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு. இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன், இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரசத்தில் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதோட என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்துடுச்சா, இந்த கொதி வந்ததுக்கப்புறமா ரொம்ப அதிகமாகவும் கொதிக்கக்கூடாது. இப்போ லைட்டாக அந்த நுரை வர்ற நேரத்தில் அதில் நம்ம இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். அதை பார்த்துக்கோங்க, அந்த கொதி வருதா, அவ்வளோதான். கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்ம தக்காளி ரசம் ரெடி. ஷைலஜாஸ் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாச்சு நம்ம அருமையான தக்காளி ரசம். வெயிலுக்கு செமையாக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷைலூஸ் கிச்சன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.